சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். என்னோட லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முந்தைய வீடியோஸில் இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ஃப்ரண்ட் போர்ஷன் அண்ட் பேக் போர்ஷன் கட் பண்ணுறது அப்படின்றத காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, இந்த ப்ளவுஸுக்கு எப்படி பட்டி போர்ஷன் கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பேக் போர்ஷன், இது ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணி தனியாக எடுத்தாச்சு. எடுத்த பிறகு நம்மளோட மீதி இருக்கிற துணி எப்படி இருக்குது அப்படின்னா, இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ண இடம். ஸோ இந்த இடத்துல தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வளைவை வச்சு தான் நம்ம வந்துட்டு பட்டி போர்ஷன் கட் பண்ண போகிறோம். எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ நம்ம ப்ளவுஸை எடுத்து பிரிச்சிட்டோன்னா முன்னாடி பட்டி போர்ஷன் அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு துணி அட்டாச் பண்ணியிருப்பாங்க, இப்படி ஒரு கர்வாக. அதுதான் வந்து பட்டி போர்ஷன்னு சொல்கிறது. ஸோ பிகினர்ஸ் இப்போ தான் ப்ளவுஸ் தைக்க போகிறீங்க அப்படின்னா எந்தெந்த பார்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னடா பட்டின்னு சொல்கிறாங்களே, அது எங்கே இருக்குது அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம். ஸோ இந்த டாட்ஸ் பிடிச்ச பிறகு கீழே வர இந்த 3 இன்ச்சுக்கு இருக்கிறது தான் வந்துட்டு பட்டி போர்ஷன்னு சொல்கிறது. இப்போ இந்த பட்டி போர்ஷனை தான் நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ முன்னாடி வீடியோஸ் வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து இது வரைக்கும் தான் நம்ம கட் பண்ணியிருப்போம். அதாவது ஷோல்டர்லேருந்து இந்த ஏரியா வரைக்கும் தான் நம்ம கட் பண்ணியிருப்போம். இங்கே ஸ்டிச்சஸ் தெரியுது இல்லைங்களா, இங்கே இருக்குது. உள் பக்கம் பார்த்தீங்கன்னா இதை ஜாயின் பண்ணியிருக்கிறது தெரியும். அந்த இடம் வரைக்கும் தான் இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் போர்ஷன்னு கட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம கட் பண்ண போகிறது தனியாக இந்த பட்டி போர்ஷனை கட் பண்ணி அப்புறமா இந்த ஃப்ரண்ட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டோட இந்த பட்டி போர்ஷன் எப்படி கட் பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற பட்டி போர்ஷனை பார்த்துக்கிட்டிங்கன்னா தையல் வந்து இங்கே பிடிச்சிருப்போம். இருந்தாலும் இது வரைக்கும் அளவு எடுத்துடக்கூடாது. ஊக்கிலேருந்து இது வரைக்கும் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறமா நீளமாக இருக்க பார்த்தீங்களா, துணி கொஞ்சம் விட்டுருப்பாங்க, அது வரைக்கும் நம்மளோட பட்டிக்கு நம்ம கட் பண்ணணும். அப்போ எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா துணி எங்கே முடியுதோ அது வரைக்கும் ஜஸ்ட் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம பட்டியோட நீளம். நான் திரும்ப சொல்கிறேன், பட்டி போர்ஷன் கம்மியாக தான் நம்ம பிடிச்சிருப்போம். ஆனால் அதுக்கு தாண்டியும் நம்ம சில தையல்கள் போட்ட பிறகும் கூட நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும், நீளமாக இருக்கும். அது வரைக்கும் நம்ம வந்துட்டு பட்டியை அளவெடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. எப்பொழுதுமே நம்மளோட பட்டி போர்ஷன் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸில் இருக்கும். எல்லாத்தோட பட்டியுமே வந்துட்டு 3 to 3.5 இல்லை 4 எடுத்திங்கன்னா தான் இங்கே ஒரு 1/2 இன்ச் போன பிறகு மீதி இருக்கிறது 3 இன்ச்சுக்கு உங்களுக்கு பட்டி வரும். ஸோ இப்போ எப்படி நம்ம கட் பண்ணுறது, ஏற்கனவே இந்த கர்வ் வந்துட்டு இருக்குது, அந்த கர்வை எடுத்து போனோம். இப்போ 3 இன்ச்சஸ்க்கு மட்டும் நம்ம மார்க் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு நம்ம கட் பண்ணிக்க வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே என்னோடய அகலத்தை வந்து நான் அளவெடுத்து மார்க் பண்ணிக்கிட்டேன். இதிலேருந்து ஒரு 4 இன்ச்சு நான் இப்போ மார்க் பண்ணதே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ 4 இன்ச்சுக்கு மேலே கூட எடுத்துக்கலாம். நீங்கள் எப்பொழுதுமே ப்ளவுஸ் வந்து இப்போ தான் நாங்கள் தச்சு பழகுறோம் அப்படின்றவங்க கரெக்டான அளவுகளுக்கு விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறது என்றைக்குமே நல்லது. ஸோ சின்னதாக எடுக்காமல் எவ்வளோ பெருசாக எடுத்துக்கிறோமோ மீதி இருக்கிறத நம்ம வெட்டி கூட எடுத்துடலாம். அதுக்காக சின்னதாக எடுத்துட்டோம்னா திரும்ப அதை ஜாயின் பண்ணலாம் முடியாது. ஸோ அந்த தப்பை மட்டும் நம்ம என்றைக்குமே செய்யக்கூடாது. நான் ஒரு பக்கம் 4 இன்ச் வந்துட்டு மெஷர் பண்ணி இங்கே அளவு கோடு போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கமும் 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதிலிருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். எதுக்கு நான் 4 இன்ச் எடுத்துருக்கிறேன் அப்படின்னா, இங்கே மேலே கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்காக போயிடும். மீதி இருக்கிற 3.5 இன்ச்சு கீழே கொஞ்சம் நம்ம வந்துட்டு ஒரு 1/2 இதுக்கு நம்ம வந்துட்டு தையல் போடும்போது நம்மளோட பட்டி அளவு வந்து கரெக்டாக 3 இன்ச்சு வரும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக 4 இன்ச்சுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பக்கம் மார்க் பண்ணியாச்சு. அதே அளவை இந்த பக்கமும் வச்சு மார்க் பண்ணி
நீட்டாக ஒரு கோடு போட்டிருக்கேன். இப்போ என்னோடய பட்டி போர்ஷனை நான் கட் பண்ணிடுறேன். என்னோடய பட்டி போர்ஷனை தனியாக எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு துணி இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடுக்கு ஒன்று, ரைட் சைடுக்கு ஒன்று. இப்போ இதில் ரொம்ப நல்லா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது வந்து சிங்கிள் துணியாக தான் நான் எடுத்துருக்கிறேன். ஆனால் இதுக்கு அடியில் ஒரு துணி கண்டிப்பாக வரணும். அதை நான் தைக்கும் போது எப்படி பட்டி போர்ஷன் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து என்னோடய ப்ளவுஸை வச்சு நான் பட்டி போர்ஷன் சிங்கிள் லேயர் மட்டும்தான் நான் கட் பண்ணியிருக்கிறேன். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. சிங்கிள் லேயர், அதாவது ஒரு துணி மட்டும்தான் பட்டிக்குன்னு கட் பண்ணியிருக்கேன். ஆனால் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இதுக்கு அடியில் ஒரு துணி கொடுக்கணும். அது எப்பொழுதுமே ஒரு ஷர்ட் பிட்டு இல்லை இதே கலரில் வேறு துணி இல்லை என்ன வந்துட்டு பிட்டு உழுகிற பீசஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ப்ளவுஸ்லேருந்தே நம்ம எடுக்கணுன்றது தேவையில்லை. மோஸ்ட்லி எல்லாருமே என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஷர்ட் பிட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஷர்ட்டுக்கு தைக்கிறாங்க இல்லையா, ஜென்ஸு ஷர்ட்டு, அதுக்குரிய கிளாத்து உள்ளார கொடுத்தோம்னா மடங்காது, பட்டி சுருக்கமே வராது. ஸோ அதனால் இது நம்ம தைக்கும் போது நான் எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிறது பட்டி போர்ஷன். லெஃப்ட் சைடுக்கு ஒரு பீஸ் எடுத்துருக்கிறேன், ஒரே ஒரு துணி மட்டும்தான். ரைட் சைடுக்கு ஒரு துணி எடுத்துருக்கிறேன். ஸோ இதை தான் வந்து நம்ம ப்ளவுஸோடு சேர்த்து கட் பண்ண போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய எல்லா வீடியோஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.